நானு வீட்டுல வெட்டியா உட்காந்து சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கும் போது ஒரு புத்தகம் ஒண்ணு கண்ணுல பட்டுச்சு. என்னடா அது அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பேஜை குட்டாம்போக்கில் ஓபன் பண்ணா அதுல ஒரு கொஸ்டின். அதுல நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா நம்ம போக்கஸ் எப்பவுமே குமுதா மேலதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கண்ணுல பட்டுச்சு. அது என்னன்னா, விமானங்களுடைய டயர்ல நிரப்பப்படுற காத்து இருக்குல்ல, காத்து அது என்னன்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஹீலியம்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வின்னர். அது புக்ல கொடுத்துருக்கு. ஆனா உண்மையிலேயே கரெக்டான ஆன்சர் நம்ம பைக்குக்கெல்லாம் நார்மலா அடிக்குமே அந்த நைட்ரஜன் ஏர் தான். ஏன் ஹீலியமை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லி வீடியோவோட கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஏன் நைட்ரஜனை பயன்படுத்துறோம்னு பார்க்கலாம். இந்த நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ண டயர்னாலதான் தரையிறங்கும் போது ஏற்படுற அதிதீவிரமான வெப்பத்தையும் அதிக அழுத்தத்தையும் குறைச்சி விமானங்களோட டயர்லாம் பட்டார்னு வெடிக்காம தடுத்து பாதுகாப்பான ஸ்மூத் லேண்டிங்கை தருது. இதை விட பெரிய காரணம் விலைதான். லோ காஸ்ட்லயும் பெஸ்ட் ஏரா இது கிடைக்கிறதால இதை பயன்படுத்துறாங்க. லோ காஸ்ட்னா நார்மல் நேச்சுரல் ஏரையே பயன்படுத்த வேண்டியதுதானா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இந்த மாதிரி நார்மல் நேச்சுரல் ஏரை அட்மாஸ்பியர்ல இருந்து உறிஞ்சி நம்ம டயர்கள் ஃபில் பண்ணோம்னா என்ன ஆகும் தெரியுமா? நார்மல் ஏர்ல இருக்கிற வாட்டர் பார்ட்டிகல்ஸும் ஆக்சிஜனும் ஒன்னோடு ஒன்று வினை புரிஞ்சு இன்னொரு ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டை உருவாக்கி விட்டுரும். அப்படி உருவாக்குறதுனால டயர்ல அரிப்பும் ஏற்படலாம், டயர் உள்ள ப்ரெஷரும் குறைஞ்சி ரொம்ப பெரிய விபத்து கூட உருவாகலாம். அதனாலதான் நார்மல் ஏரை பயன்படுத்துறது இல்லை. அப்போ புக்கில் கொடுத்துருக்க ஆன்சரான ஹீலியம் ஏரை பயன்படுத்த வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீலியம் ஏரை பயன்படுத்தினா ஏற்படுற முதல் பிரச்சனை என்னன்னா, அது கரெக்டான ப்ரெஷரை விமானங்களோட டயர்களுக்கு கொடுக்கவே செய்யாது. அது ஏன்னா நம்ம நார்மல் சர்ஃபேஸ்ல இருக்க ஏர் மாலிகூல்ஸை விடவும் ரொம்ப ரொம்ப சின்ன மாலிகூல்ஸை கொண்டது இந்த ஹீலியம் ஏர். அப்படி இருக்கிறதால இந்த ஹீலியம் டயருடைய பிஹேவியரை ஒட்டுமொத்தமா மாற்றி விமானங்கள் இருக்கிற டேக் ஆஃபையும் தரையிறக்கத்தையும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்கிடும். இதனாலதான் ஹீலியமையும் பயன்படுத்துறது இல்லை. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி வீடியோக்கள் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறட்டா.